ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நாம் சிம்பிளான சன்ஃப்ளவர் டிசைன் ஸ்லீவ் எப்படி டிசைன் பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து அதுக்காக ஸ்லீவ் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். கீழே பார்டரில் ஒரு 1/2 இன்ச் மெஷர் பண்ணி லைன் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் மேலே சன்ஃப்ளவர் பேட்டர்ன் வரைஞ்சி வச்சுருக்கிறேன். நம்ம பார்டரில் முதல்ல பால் செயின் ஒட்டிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு பால் செயினை ஒட்ட போகிறேன். நெக்ஸ்ட்டு க்ளூ அப்ளை பண்ணிக்கிட்டு ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறேன். ரெண்டுமே ஸ்ட்ரைட்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. லென்த்தெல்லாம் சரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோல்டன் கலர் ஆன்டிக் பீட்ஸ் வச்சு தச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஒரு லைன் ஃபுல்லாக கோல்டன் கலர் ஆன்டிக் பீட்ஸ் வச்சு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே ஒரு லைன் பால் செயின் வச்சு ஒட்டிக்கலாம். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு மேலே பால் செயின் வச்சு ஒட்ட போகிறேன். ஒட்டிட்டு லென்த்தெல்லாம் சரியாக இருக்கா, ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு இன்னொருக்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் சன்ஃப்ளவரோட சென்டரில் இருக்கக்கூடிய செமி சர்க்கிள்குள்ளே கோல்டன் கலர் ஆன்டிக் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஒவ்வொரு பாசியாவோ இல்லைனா 2 வச்சு உள்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, மேலே ஸ்டோன் செயின் ஒட்டிக்க போகிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம். நெக்ஸ்ட்டு பால் செயின் ஒட்டிக்க போகிறேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த பெட்டல் முழுக்க கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் வச்சு தச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு பெட்டல் மட்டும் செஞ்சு காமிக்கிறேன். நான் 2 பாசியாக வச்சு தச்சுக்கிட்டு இருக்கேன். நான் வந்து ஒரு பெட்டல் மட்டும் இப்போதைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து எல்லோ கலர் ஹேண்ட் எம்ப்ராய்டரி த்ரெட் வச்சு உள்ளே ஃபில் பண்ணிக்கிறேன். கிராஸ் லைன்ஸ் போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கம்ப்ளீட் ஆகும், அதனால தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். ஸ்ட்ரைட்டாகவும் வச்சு தச்சுக்கலாம். 6 ஸ்ட்ராண்ட்ஸாக எடுத்து தச்சுக்கிட்டு இருக்கேன். எட்ஜஸ்லாம் பார்த்து சரியாக எண்டிங் வரைக்கும் வச்சு கரெக்டாக தைச்சிக்கோங்க. எந்த ஒரு கேப்பும் தெரியாமல் இருக்கட்டும், அப்போ தான் அழகாக இருக்கும் பார்க்க. இதே மாதிரி எல்லா பெட்டல்ஸ்க்கும் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க.
இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து கோல்டன் கலர் ஆன்டிக் பீட்ஸ், ஹாஃப் பீட்ஸ் வச்சு ரேண்டமாக அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கேன். ஒட்டின பீட்ஸ் எல்லாம் தச்சுக்கலாம். பீட்ஸை சுற்றி கோல்டன் கலர் சுகர் பீட்ஸ் வச்சு தச்சுருக்கேன். மொத்தமாக சேர்த்து கோர்த்துட்டு குத்தின இடத்துல திரும்பவும் எடுத்து ரவுண்டாக்கி அதை ஃபுல்லாக தச்சுக்கலாம். ஃபைனலாக கோல்டன் செயினுக்கும் பால் செயினுக்கும் சேர்த்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். அதை வந்து கம் போட்டு ஒட்ட மட்டும் தானே செஞ்சுருக்கோம், அது பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.